அன்பு உறவுகளை, உங்கள் அனைவரையும் மரியே மாதா தொலைக்காட்சி வழியாக கதைகளோடு மனமாற்றும் இந்த தவக்கால சிந்தனையில் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பு உறவுகளே, இந்த காலகட்டங்களிலே எத்தனையோ கதைகளை கேட்டு வாழ்வின் பல மாற்றங்களை நீங்கள் நிச்சயம் சீர்தூக்கி பார்த்திருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். அதே போல இன்று ஒரு நிகழ்வோடு உங்களை சந்திப்பதில் ஆவல் கொள்கிறேன். கல்லும் மணலும். இரண்டு அன்பான நண்பர்கள் ஒரு நாள் தங்கள் பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் சென்று கொண்டிருந்த வேளையிலே இரண்டு நண்பர்களும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான நண்பர்களாக இருந்தார். தற்செயலாக ஒரு நண்பர் மீது அதிகமான கோபம் கொண்டு அவரை ஓங்கி அறைந்து விடுகிறார். உடனடியாக அந்த நண்பர் அங்கு இருந்த ஆற்றங்கரை ஓரம் மணலிலே எழுதுகிறார், இன்று என் நண்பர் என்னை காயப்படுத்தி விட்டார், என்னை அடித்து விட்டார் என்று சொல்லி அவர் மன வருந்துகிறார். மீண்டும் அந்த இருவருமே ஆற்றங்கரையை கடக்க முயற்சி செய்கிற பொழுது ஒரு நண்பர் தற்செயலாக அந்த ஆற்றங்கரையிலே வீழ்ந்து விடுகிறார். அந்த ஆற்றில் வீழ்ந்த உடனே அவரை ஓடி சென்று அடி வாங்கிய அந்த நண்பர் உதவி செய்து அவரை காப்பாற்றுகிறார். காப்பாற்றி கரையில் ஏறிய உடனே இன்னொரு நண்பர் எழுதுகிறார், இன்று என் நண்பன் எனது உயிரை காப்பாற்றி நிறைவாக எனக்கு மகிழ்வை தந்திருக்கிறான் என்று அங்கிருந்த ஒரு கல்லிலே எழுதுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் வாழ்க்கையிலே துயரங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் சந்திக்கிறோமோ அதை அழித்தொழிக்கும் நிலையாக நாம் நிற்க வேண்டும். நன்மைகளை பெறுகிற பொழுது அதை முழுமையாக நாம் பதிய செய்ய வேண்டும். ஆம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் பாவங்கள் அனைத்தையும் சிலுவையிலே எழுதி சுமந்து நம்மை மீட்டெடுத்தார். மன்னிப்பை நமது இதயத்திலே எழுதி நம்மை நிறைவாக ஆசீர்வதித்தார். இன்று முடிவெடுப்போம், நமது வாழ்வில் வரும் ஒவ்வொரு நிகழ்வுகளை, உண்மை நிகழ்வுகளை இதயத்தில் எழுதி ஆசி பெற்றவர்களாக வாழ்வோம். ஆசீர் நிச்சயம் செய்வோமா?